உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய் வீரா, என்னாச்சு? வீரா, என்ன பதில் சொல்லு. இல்லடி, பிருந்தாவை காணோண்டி. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். சரி, அம்மாக்கு கால் பண்ணியா? ஆமா, கால் பண்ணி கேள. ஒருவேளை அங்க போயிருந்தா அத்தைக்கு ஃபோன் பண்ணு. பிருந்தாக்கு ஆகாது, அவ இங்கதான் எங்கேயாவது போயிருப்பா. மாறா, என்னாச்சு? பிருந்தாவை காணோம்டா. பிருந்தாவை காணோம். டேய், பிருந்தாவை காணுமா? வீரா போன் பண்றா. சொல்லு வீரா. ஆமா வீரா, வேண்டாம், அம்மா கிட்ட சொல்லாத. உண்மைய சொல்லாத. வீரா, அம்மா வீட்ல நீ மட்டும் தான் இருக்கியா? நான் மட்டும்தான் இருக்கேன். ஏன் கேக்குற? என்ன சொல்லு. வேணா, பயந்துருவாங்க, சொல்லாத. ஏதாவது சமாளி. வீரா, இல்லம்மா, வீட்ல நிறைய ஒண்ணும் இல்ல பிரச்சனை கண்மணி, நடந்திருக்கு. அதுக்குதான் நீ தைரியமா இருக்கேன்னு கேட்க கால் பண்ணமா. இதுல தைரியமா இருக்க என்ன இருக்கு? என் கண்ணு முன்னாடி என் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போய் நிக்குது. இதுல நான் தைரியமா வர இருக்கணுமாக்கும். என் நிம்மதி மொத்தமா போச்சு. பைத்தியம் பிடிச்ச மாதிரி வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றா அவ? யாரம்மா கேக்குற? அதான் உன் தங்கச்சி. பிருந்தா இங்கதாம்மா இருக்கா? ரூம்ல இருக்கா? சரிம்மா, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். என்னவா? என்ன சொன்னாங்க? பிருந்தா நம்ம வீட்டுக்கு போகலடி. ஐயோ மாறா, இதுக்குதான் என் ரூம்ல இருக்கட்டும்னு நான் சொன்னேன். நீங்க யாருமே எதுவுமே கேட்காம அவளை பிரிச்சு கூட்டு போனீங்கல்ல. இப்ப என்னாச்சுன்னு பாருங்க. என் பிருந்தாக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு. ஆத்தி, என்ன எதுக்கு மச்சான் முறைக்கிறிய? நான் என்ன பண்ண அவங்கள? நானே வள்ளிச்சித்தி ரூம்ல தான் தூங்குனேன். எல்லாத்துக்கும் என்கிட்டயே வராதிய. ஐயோ, டேய் டேய், எங்க போறேன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு பக்கத்துல எங்காவது போயிருப்பா. ஒன்னும் ஆயிருக்காது. வா தேடலாம், நாங்க பாத்துட்டு வந்துடுறோம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.